ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில நாட்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுதே அந்த மாதத்திற்கான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, அதில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய துன்பங்களில் இருந்து நமக்கு விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தான். அந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே இது போன்ற கிரக மாற்றங்களின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களுமே இதனுடைய தாக்கத்தை எல்லாம் அடைவாங்க. இருந்தாலுமே கூட நம்ம இந்த பதிவில் கடகம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தான். ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு தனித்துவத்தோடும் கால இடைவெளியோடும் இருக்கும். அதாவது இந்த கிரக நிலைகள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் நம்ம கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே இந்த மாதத்திற்கான கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்கள் இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான 8வது மாதம். இந்த 8வது மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு பிறகு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, மேலும் இவங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஆங்கில மாதத்தில் 8வதாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்குங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே ஒரு சில கிரகங்களானது மாற்றம் பெறப்போகுது. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதா இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் பகவான் வக்ர பயிற்சியை ஆரம்பிக்கிறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு. இதை தான் நம்ம ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமாக சொல்கிறோம். எப்போதுமே சூரியனுடைய பயிற்சி தான் தமிழ் மாதத்தினுடைய பிறப்பாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பயிற்சியாகி தமிழ் மாதமான ஆவணி மாதமானது பிறக்க இருக்கு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகத்தில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி கன்னிராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது காணப்படுது. இதனோடு இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியன் மற்றும் சனியின் காரணமாக சமசப்தம யோகமானது உருவாகுதுங்க. மேலும் ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கையின் காரணமாக ஷாடஷடக்க யோகமும் ஏற்படுது. இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்புகளானது காணப்படும். அந்த வகையில் கடகம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதா, அல்லது நீங்கள் ஏதாவது பாதிப்புகளை எல்லாம் அடைய போகிறீங்களா, தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தற்போது 6வது வீட்டில் இருக்கிறாருங்க. அதாவது 6வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து 11வது வீட்டில் அமர்ந்து பணிபுரியக்கூடிய இடத்துல தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் வலுவான ஒரு நிலையில் காணப்படுவீங்க. அதாவது உங்கள் பணியில் அனுபவத்தில் இருந்து பாராட்டுக்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அனுபவ ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு நிலைக்கு போவீங்க. வேலை மற்றும் அனுபவத்தோடு உங்களுடைய விடாமுயற்சியும் மற்றும் நேர்மையான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரியான ஒரு தொழிலில் தான் நீங்களும் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுக்கும். மேலும் நீங்கள் பெறக்கூடிய வேலைகளை நோக்கி உங்களுடைய முழு முயற்சியும் இருக்க போகுதுங்க. இது தொழிலில் நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 7வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறாரு. ஸோ சட்டத்திற்கு முரணான காரியங்கள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த டைமில் செய்யாதீங்க. ஏன்னா சனி பகவான் நீதிமான், அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சட்டங்களுக்கு புறம்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யாதீங்க. சரியான நேரத்தில் உங்களுடைய வரிகளை கூட நீங்கள் செலுத்தாமல் விட்டுறாதீங்க. எல்லா விஷயமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நீங்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கூட இவர் நினைவூட்டிடுவார். அதே போல் கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே கூட ரொம்ப கவனமாக இருங்க.
குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை வந்து பார்வையிடுறாங்க. இதனால் உங்களுடைய கல்விக்கு சாதகமான ஒரு நேரமாக இருக்குது. ஸோ கடகம் ராசி நேயர்களாகிய அன்பர்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதை படிச்சிங்க அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மேலும் உங்களுடைய பாடங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தொழிலில் முன்னேற்றத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து படிப்பீங்க. பாடங்கள் மீதான பிடிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வந்து படிப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் அதீத ஆர்வம் ஏற்படும். இது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த டைமில் வந்து நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுடைய கீழில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியாக ஆசிரியர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்படியாவது படித்து நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அது ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனோடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வழிகாட்டிகளுடைய அறிவுரைகளின் பின்பற்றுதலின்படி நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்து போவீங்க. மேலும் இந்த மாதத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்து 2வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ வீட்டு சூழ்நிலைகள் எப்போதுமே இலகுவாகவும் அன்போடவும் இருக்கும். இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளாலும் சண்டை சச்சரவுகளாலும் இருந்திருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனி ஒன்றொன்னா மாற ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த பரஸ்பர அன்பும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் 2வது வீட்டில் முழு பார்வையை வந்து செலுத்துகிறாரு. இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில சலசலப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் கூட சனி வக்ர சனியாக இருக்கிறாரு. அதுவும் 8வது வீட்டில் வந்து இந்த மாதத்தில் இருக்க போகிறாரு. ஸோ 2வது வீட்டினுடைய பார்வையை வந்து இவர் வைக்க போகிறாரு. அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு கசப்பான உரையாடல்கள் எல்லாம் ஏற்படும். ஏதாவது பேசும் பொழுது யாராவது ஏடாமுடியாக பேசுவாங்க. சண்டைகள் ஏற்படுற மாதிரியோ அல்லது மற்றவர்களுடைய மனம் புண்படும் படியான ஒரு விஷயங்களோ வந்து இருக்க போகுது. ஸோ கடகம் ராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியில் யார்கிட்ட பேசினாலுமே சரியான முறையில் வந்து பேசுங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு வந்து கசப்பான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே போல் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் ஆகிய 2 கிரகங்களும் சேர்ந்து 2வது வீட்டில் அமர்ந்து குரு பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து இருக்கிறாரு. கூடவே 5வது வீட்டின் மீது இவங்க பார்வை எல்லாத்தையும் வந்து செலுத்துகிறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா காதல் உறவை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு காதலில் வந்து ஒரு உணர்வுகளில் ரொம்பவே பின்வாங்கி இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க, பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுடைய உறவு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதே போல தாங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் நீங்கள் நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இது வரைக்குமே சண்டை சச்சரவுகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எப்போதுமே வந்து விலகியே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் அன்பாக வந்து இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் உறவினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நீங்கள் இப்போ தாங்க வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க. மேலும் இந்த மாதம் சூரியன் 11வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம். இது தவிர 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 8வது வீட்டில் வக்கர நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதனால் மாமியார் பக்கத்தில் இருந்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கூடவே சூரியன் மற்றும் சனியினுடைய ஷாடஷடக யோகமும் இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கையில் பதற்றமானது அதிகரிக்கலாம். அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் சரி உங்களுடைய பங்குதாரர் அதாவது வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒரு சில சச்சரவுகளானது ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் அந்தந்த கிரகங்களுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப நிகழக்கூடியது. அதே போல் புதனும் சூரியனும் செல்வ செழிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கிரகங்கள். உங்களுக்கு இவங்க ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய வங்கி இருப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. 11வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குரு வெவ்வேறு வழிகளில் வந்து உங்களுக்கு பண வரவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்க போகிறாரு. மேலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் மாதம் முழுவதுமே 8வது வீட்டில் வக்ர நிலையில் வந்து இருந்தாலுமே கொஞ்சம் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியத்தை வந்து காட்டாதீங்க. ஸோ இந்த நேரம் பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கடகம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு தினந்தோறும் நீங்கள் சிவபெருமானையும் பார்வதி அன்னையும் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். இந்த பதிவில் கடகம் ராசி நேயர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்
பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.